விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டம் காஞ்சாபுரம் கிராமத்துக்கு வெளியே நிக்கிறேன். இந்த இடத்துக்கு புதுப்பட்டி வழியா கூட வரலாம். நீங்க பாக்குறது ஒரு கம்மாயோட கரை தான். இந்த கரையடியில ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இன்னைக்கு ஆள் நடமாட்டம் இல்லாம காட்டுப்பகுதி மாதிரி இருக்க இந்த இடத்துல தான் ஒரு காலத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில் இருந்திருக்கு. அந்த பிரம்மாண்டமான கோயிலோட சின்ன பகுதி தான் இப்ப நாம பாக்குற கோயில். இந்த சுத்தி செதறி கிடக்கிற கற்கள் எல்லாமே பழைய கோயில்ல மண்டபங்களாவும் கோட்டை சுவராகவும் இருந்தது. 13ஆம் நூற்றாண்டு துவங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற இந்த கோயில்ல இருக்கிற அற்புதமான வரலாற்று சின்னங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. பாண்டிய பேரரசன் குலசேகர பாண்டியன் காலத்துல இருந்து தொடர்ச்சியா பயன்பாட்டுல இருந்திருக்கு இந்த கிணறு. சமீபத்துல சீரமைப்பு நடந்து இன்னமும் பளிங்கு மாதிரி தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கு. இது பாண்டியர் காலத்து கிணறு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிணத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற துலாக்கல் கல்வெட்டு. வாங்க அதை போய் பார்க்கலாம். இதுதாங்க கிணத்துல இருந்து நீரை இறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற துலாக்கல். இதுலதான் மன்னர் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டு இருக்கு. முதல் 2 வரியில ஸ்வஸ்தி ஸ்ரீ குலசேகர தேவருக்கு அப்படின்னு தெரியுதா? அடுத்த வரியில 21வது அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்காங்க. தொடர்ந்து நங்கன் சொக்கன் விலை கொண்ட தோட்ட கிணற்றின் பேர் திரியா கண்டன் அப்படின்னு முடியுது. இந்த கிணத்தோட பேர் திரியா கண்டன் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலையும் அந்த கல்வெட்டு பதிவு செஞ்சிருக்கு. கல்வெட்டு 800 வருஷம் பழமையானதுங்க. அதோட அந்த கல்வெட்டுல நங்கன் சொக்கன் விலை கொண்ட அப்படின்னு போட்டிருக்கிறதுனால அந்த காலத்துல இது தனிநபருக்கு சொந்தமான ஒரு தோட்டமா இருந்திருக்கலாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த மண்டபம் அந்த கிணறு வெட்டி ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் கட்டப்பட்டிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, மண்டபத்துல இருக்கிற சிற்பங்கள் மற்றும் தூண்களோட அமைப்பும் கோயில்ல இருக்கிற கல்வெட்டு செய்தியையும் கணக்குல எடுத்துக்கிட்டா இது 15ஆம் நூற்றாண்டு காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதாவது இந்த பகுதியை தென்காசி பாண்டியர்கள் மிகச்சிறப்பா ஆட்சி செய்துட்டு இருந்த காலம். பாண்டிய முத்திரையும் கல்வெட்டு செய்தியையும் போக போக பார்க்கலாம். வாங்க போலாம். இப்போதைக்கு மிஞ்சி இருக்கிற கோயில் கோட்டைச்சோரோட பகுதி இதுதான். முன்னாடி கோயிலோட வாசலா இருந்திருக்கணும். ஏன்னா இங்கதான் கருடாழ்வார் சன்னதி இருக்கு. பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கு கருடாழ்வாரோட இந்த குட்டி சன்னதி. இதுல இருக்கிற கருடாழ்வார் சிற்பம் பாண்டியர் காலத்து சிற்பமா இருக்கலாம் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்கேன். மாற்று கருத்து இருந்தா கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க. இந்த சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கிற 2 திண்ணைகளும் ரொம்பவே குளிர்ச்சியான இடங்க. அதை பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா நுழைஞ்ச உடனே இடது பக்கத்துல ஒரு சிற்பத்தை பார்க்கலாம். நான் பார்த்ததுல ரொம்ப வித்தியாசமான சிற்பம் இது. நடனமாடுற ஒரு ஜோடியோட சிற்பம். இந்த சிற்பத்துக்கு நேர் மேலதாங்க அற்புதமான பாண்டிய முத்திரை இருக்கு. நீங்களே பாருங்க. கடந்த ஜூலை 2024 இருந்து நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கடந்த 1 மாசமா தான் தொடர்ச்சியா வெவ்வேறு பாண்டிய முத்திரைகள் என்னோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் இந்த கோயில்ல 1 இல்ல 2 பாண்டிய முத்திரைகள் இருக்கு. இன்னொன்னு அப்புறமா காட்டுறேன். எவ்வளவு அழகா அழுத்தமா பதிச்சிருக்காங்க நம்ம பாண்டிய மன்னர்கள்னு பாருங்க. கருவறையும் கருடாழ்வார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபமும் பாண்டிய மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டிருக்கணும். நடுவுல இருக்கிற மண்டபம் நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்டிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு காட்டுறேன் வாங்க. இந்த தூணை பாருங்க. நடு தூணுக்கு 2 பக்கமும் புது தூண்கள் போட்டு பலப்படுத்தியிருக்காங்க. பலப்படுத்தினதுக்கு அப்புறமா நடுமண்டபத்தோட மேற்கூரையை கொண்டு வந்து இதோட இணைச்சிருக்காங்க. இது கோயிலோட மடப்பள்ளிங்க. இப்போ பயன்பாட்டுல இல்ல. இப்போ நம்ம கோயிலுக்கு இடது பக்கமா இருக்கிற கிணத்தை பார்த்துட்டு அப்படியே சுத்தி இந்த பக்கம் வந்திருக்கோம். இப்போ வலது பக்கத்துல சமீபத்துல கட்டப்பட்ட தாயார் சன்னதி இருக்கு. சன்னதி மட்டும்தான் சமீபத்துல கட்டப்பட்டது. உள்ள இருக்கிற தாயார் சிலை அந்த காலத்து அப்படின்னு அர்ச்சகர் சொன்னாரு. அதோ தெரியுது பாருங்க. கருவறைக்கும் முன் மண்டபத்துக்கும் நடுவுல இருக்கிற பகுதி. இந்த பகுதி மட்டும் நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இங்க இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப நாம பார்த்த 2 சிலைகளும் மன்னர் திருமலை நாயக்கர் மற்றும் அவரோட தம்பி முத்தியால் நாயக்கரோட சிலைகள். எப்படி சொல்றேன்னா, மதுரை அழகர் கோயில்ல இதே மாதிரி 2 சிற்பங்கள் இருக்கு. அது யாரு அப்படின்னு தொல்லியல் துறை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன். மண்டபத்தோட மேற்கூரையில நீங்க பாக்குற இந்த பூ வேலைப்பாடு திருமலை நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட வம்சாபுரம் மண்டபத்திலையும் பிள்ளையார் நத்த மண்டபத்திலையும் ஏற்கனவே இருக்கிறத நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அது எப்படி நடுமண்டபத்தை மட்டும் கட்டியிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருதா? இந்த அழகான சிற்பங்களை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான பதில உங்களுக்கு சொல்றேன். நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட நடுமண்டபத்தை பார்த்துட்டு இந்த படிக்கட்டுல ஏறும்போது கொஞ்சம் நிமிந்து பாருங்க. ஒரு முத்திரை தெரியும்.
நான் சொன்ன 2வது பாண்டிய முத்திரை சென்றுடன் கூடிய இரட்டை கயல். கோயிலுக்கு உள்ள நுழையிற இடத்துலயும் கருடாழ்வார் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மண்டபத்திலையும் அழுத்தமா பாண்டியர்களோட முத்திரை இருக்கிறதுனாலதான் 2 பகுதியையும் பாண்டியர்கள் காலத்துல கட்டியிருப்பாங்க, நடுப்பகுதியை நாயக்கர் காலத்துல கட்டியிருப்பாங்க அப்படின்னு யூகிச்சேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இங்க உள்ள இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே, அதாவது கருவறையில இருக்கிற பெருமாள் சிற்பம் உட்பட கோயில் கட்டப்பட்ட காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்டு வர சிற்பங்கள் அப்படின்னு அர்ச்சகர் சொன்னாரு. சிற்பங்களோட அமைப்பையும் வேலைப்பாட்டையும் வச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்களும் எல்லா சிற்பத்தையும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு வெளியே இருக்கிற கல்வெட்டு செய்திகளை படிக்கலாம். கோயிலுக்கு வெளிப்புற சுவர்ல கிபி 1442 கோயிலுக்கு நடந்த திருப்பணி, கிபி 1558 கோயிலுக்கு நடந்த குடமுழுக்கு, அதுக்கப்புறம் அதே காலகட்டத்துல கோயிலுக்கு வழங்கப்பட்ட தானங்கள் பற்றிய குறிப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி, எல்லாரும் கான் சாஹிப் புரம் அப்படின்னு மருதநாயகத்தோட பேர்ல தான் கான்சாபுரம் வந்துச்சு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில் கல்வெட்டுகள்ல காஞ்சாபுரத்துக்கு வெளியே இருக்கிற குளத்தை காஞ்சரங்குளம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காஞ்சரங்குளம் கான்சாபுரமா ஆச்சா இல்ல கான்சாஹிப்புரம் கான்சாபுரமா ஆச்சா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். சிறு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, கோயில் திருப்பணியப்போ கல்வெட்டுகள் பெரும்பாலும் அழிஞ்சு போச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா எல்லா கல்வெட்டுகளையும் அரசு ஆவணப்படுத்திட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.